அன்னைக்கு நைட்டு ஒரு 10:45 இருக்குமாங்க. சென்னை எக்மோர் பகுதியில ஒரு பையன் பைக்ல அவங்களோட கசின் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு. போகும்போது அவருக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ கிடையாது. ஆனால் அந்த பையன் கசின் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டைம் ஒரு 10:45 இருக்குமாங்க. இந்த டைம்ல காலேஜ் ரோடு பக்கம் அந்த பையன் பைக்ல வந்துட்டு இருக்கிறாப்ல. அந்த காலேஜ் ரோட்ல பக்கத்துல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல யாரோ ஒரு பொண்ணு ஒயிட் கலர் சாரி கட்டி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இது இந்த பையன் பார்த்ததுமே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுதுங்க. ஏன்னா அந்த ரோட்ல இந்த தம்பி மட்டும்தான் பைக்ல போயிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல யாருமே வரல, பின்னாடி யாருமே வரல. இவருக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரி அமானுஷ்யமா ஃபீல் ஆயிருக்குதுங்க. ஏன்னா அந்த ரோட்ல எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடு வந்துட்டு தான் இருக்கும், எதனா ஒரு பைக்கோ காரோ போயிட்டு தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வராதனால இவர் டக்குன்னு பார்த்தோனையும் பிரேக் அடிக்கிறார். பிரேக் அடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 2 செகண்ட்ல ஒரு மாதிரி டிஸப்பியர் ஆயிடுச்சாங்க. அது ஒரு பொண்ணு தானா, வெள்ளை கலர் சாரி கட்டி இருந்துச்சான், ஆனா டிஸப்பியர் ஆயிடுச்சான். இந்த பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. இப்போ பயத்துல அந்த பையன் என்ன பண்றாருன்னா பைக்கை ரைஸ் பண்றாப்ல, வேமா போயிடலாம்னு சொல்லிட்டு பைக்கை ரைஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு உணர்வு வருதுங்க. பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையனால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப பயந்து இருக்கிறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பைக்கை வேமா முறுக்கிக்கிட்டு எக்மோரை கிராஸ் பண்ணி ஒரு சிக்னல் வருவாங்க. இந்த சிக்னல்ல போய் வண்டியை நிப்பாட்டும் போது சாம்பிராணி ஸ்மெல் வந்துருக்குதுங்க. இந்த ஸ்மெல் அந்த இடத்துல அந்நேரத்துல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்கத்துல யாராச்சும் ஒருத்தர் சாமி கும்பிட்றாங்களா, இல்லை யாருன்னா மலைக்கு இலைக்கு போறவங்க மாலையை போட்டு ஏன்னா பூஜை எதுனா பண்றாங்களான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. எங்கேயுமே சாமியும் கும்பிடலை, எந்த கோயிலுமே அங்கே இல்லை. இப்போது அங்கேருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்களோட கசினுக்கு ஃபோன் போட்டு நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ரோட்டில் ஒரு ஆட்டோவில் ஒரு பொண்ணு இடித்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க, அந்த பொண்ணோட ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கதா சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அஸ்வினுக்கு பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே வரதை விட அந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அவர் பார்த்த விஷயம், டிஸப்பியர் ஆனது, இந்த சாம்பிராணி ஸ்மெல்லு, இதெல்லாமே ஒரு மாதிரி சில் அண்டு ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. வே ஆஃப் அஸ்வின் சொல்லிட்டு ஒரு தம்பி தான் நமக்கு இந்த மெசேஜை போட்டிருந்தாப்புல. ஐ மீன் நம்ம கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டோரி மாதிரியே தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியும் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குதுங்க இந்த கதையில். நானுமே என்னடா இது யாரு, இந்த ஆத்மா தான் இவங்களை தொடருதா, ஒருவேளை இவங்க வெளியே போனனால தான் இது தொடர்ந்து இருக்குமா, இல்லை உங்கள் ஹஸ்பண்டால தான் இது வீட்டுக்குள்ளே வந்திருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஸ்டோரியை நான் படிக்கும்போது. ஆனால் கடைசியாக வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஏஞ்சலுங்க. ஏஞ்சல் ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட மாமியார் 2 பேரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வீடு ஒரு 1 BHK தான். இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு கிச்சன் இருக்குமா. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும், அதான் மாஸ்டர் பெட்ரூம். அங்கே அட்டாச் பாத்ரூம். வெளியே பாத்ரூம் கிடையாது, காமன் டாய்லெட் கிடையாது. யாருக்காச்சும் பாத்ரூம் போகணுன்னா உள்ளே தான் போகணும். ஸோ அதனாலேயே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் நைட் நேரத்தில் டோர் ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்களாங்க. ஏஞ்சலோட இந்த புகுந்த வீடு இருக்கு இல்லையா, இங்கேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க அம்மா வீடு இருக்குது. வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் மட்டும்தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களாங்க. இவங்களோட கல்யாணம் எப்போ நடந்திருக்குன்னா, கொரோனா டைமில் ரொம்பவே சிம்பிளாக நடந்த ஒரு கல்யாணம் தான். அதனாலேயே இவங்க யாரோட வீட்டுக்குமே இன்னும் இந்த மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயப்படி எங்கேயுமே போகிறது கிடையாது, வரதும் கிடையாது. ஏஞ்சலோட சிஸ்டர் இன் லா, அதாவது இவங்க ஹஸ்பண்டோட கூட பிறந்த தங்கச்சி, அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா பூந்தமல்லியில் இருக்குதாங்க. பூந்தமல்லியில் இருக்கிற அவங்க சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு இவங்களை கூப்பிடுறாங்க. இந்த மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் எங்கேயுமே போகலை, இங்கே வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதாவது அவங்களும் மாசமாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா விருந்து வைக்கிறதோட சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதமாச்சு, இந்த கொரோனா முடிஞ்சு யாரையுமே பார்க்கல,
ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காமல் இருந்துட்டு இருக்கோம், ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஏஞ்சலும் ஏஞ்சலோட ஹஸ்பண்டும் ரெட் ஹில்ஸ்ல இருந்து பூந்தமல்லிக்கு ஹைவேஸில் பைக்லேயே போயிருக்கிறாங்க. போகும்போது இவங்க பட்டு சேலைலாம் கட்டி ரொம்ப மங்களகரமாக போயிருக்கிறாங்க. அங்கே போய் விருந்தும் வச்சிருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்ருக்காங்க, நான்வெஜ் விருந்து தான். சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 மணி இருக்குமாங்க, பைபாஸில் வந்துட்டு இருக்கிறாங்க ஏஞ்சலும் அவங்களோட ஹஸ்பண்டும். பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஏஞ்சலுக்கு ஒரு மாதிரி முதுகுல பெயின் ஆயிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க இப்போ நம்ம பைக்கில் உட்காந்துருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே இப்படி கையை போட்டு தொங்கிக்கிட்டே வந்தால் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெயின் இருந்திருக்குது. முதல்ல ஒரு ஃபீல் இருந்திருக்குது, யாரோ ஒருத்தவங்க கை வச்சிருக்கிற மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ ஏஞ்சலால் அந்த பெயினை தாங்க முடியலை. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, ஏங்க வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க, ரொம்ப முதுகு பெயினாக இருக்குது, ஏமா இந்த இடத்துலலாம் நிப்பாட்டக்கூடாது, பைபாஸில் மோசமான ஏரியா, அது மட்டும் இல்லாமல் நான் நிப்பாட்டினா மட்டும் உனக்கு என்ன வழி சரியாயிரப்போதா, இரு நான் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போயிடுறேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பைக்கை நிப்பாட்டலையாங்க. இவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது, வழியில் கத்தவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட் ஹில்ஸில் அவங்க ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏஞ்சலோட அம்மா வீடு வந்துருமா. ஸோ இவங்க வழியில் கத்துனனால அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அவங்களுக்கு பெயினே இல்லையாங்க. அப்பதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா ரொம்ப நேரம் நீ பைக்ல உட்காந்துக்கிட்டே போறல, அதனால முதுகு வலிச்சிருக்குமா, வேற ஒன்றும் இல்லம்மா, இது பேக் பெயின் மாதிரி இல்லை, ஏதோ தப்பா இருந்துச்சு. சரி, நான்வெஜ்ஜை சாப்பிட்டு யாருமா உங்களை அன்டைம்ல இந்த மாதிரிலாம் வர சொல்றது, ஏமா நைட் டைம் வந்தாலும் அன்டைமுங்கிறீங்க, மத்தியான நேரத்தில் வந்தாலும் அன்டைம்ங்கிறீங்க, நாங்கள் எப்போ தான் வர்றது, கண் வெளிச்சத்துலேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஏஞ்சலோட அம்மா அவங்களுக்கு ப்ரேயர்லாம் பண்ணி ஒன்றும் ஆகாதமா கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அவங்களோட புகுந்த வீட்டுக்கு. அடுத்து ஒரு வாரம் போகுது. நைட் ஆனாலே ஏஞ்சலுக்கு யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பக்கத்தில் படுத்திருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பேக் பெயின் கிடையவே கிடையாது, நல்லா தான் போனாங்க கிளம்பி. ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு எதனால் அந்த பேக் பெயின் வரணும், அதாவது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு வலி எதுக்கு வரணும். இப்போ வீட்டில் என்ன நடக்குது, அங்கே போயிட்டு வந்ததுலேருந்தே ஈவினிங் ஆனாலே ஏஞ்சலுக்கு ஃபீவர் வந்துருமாங்க. அப்புறமா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஃபீவர் கம்மியாயிருமா. இப்படியே 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. மெடிக்கல் ஷாப்பில் தான் டேப்லெட் வாங்கி போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் போய் பார்த்துருக்குறாங்க, அவரு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டேப்லெட் போட்டாலுமே கேட்காதாங்க. கரெக்டாக ஈவினிங் சொல்லி வச்ச மாதிரி ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7:30 மணி வரைக்கும் ஒரு ஃபீவர் வந்துட்டு போகுமா. ஒரு நாள் ஹெவி ஃபீவர் ஆகி அந்த 1 மணி நேரம் மட்டும் ஃபீவர் இல்லாமல் நைட்டு முழுக்க ஒரு மாதிரி உடம்புலாம் தூக்கி போட்டிருக்குதுங்க ஃபீவரில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்க்குறாரு. சேர்த்து அங்கே வந்து இவங்களுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு நாள் நைட்டு முழுக்க அங்கே அப்சர்வேஷன்லேயே வச்சுருந்துருக்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவராங்க ஏஞ்சலுக்கு. ஸோ இங்கேயே அட்மிட் பண்ணி ஒரு வாரத்துக்கு பார்ப்போம். டைஃபாய்டு ஃபீவருங்கிறனால இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும், கரெக்டான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கணும். அது போக இவங்களுக்கு ரொம்ப நடக்கிறதுக்கே தெம்பு இல்லாத காரணத்தினால, எந்திரிச்சு உட்கார்றதுக்கு தெம்பு இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தனால ட்ரிப்ஸ் வேற போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்த்துக்கோங்க, ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறமா வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஏஞ்சலை. அடுத்த நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆஃப் ஸ்லீப்பில், அதாவது மயக்கத்தில் இருக்கிறாங்க. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் மயக்கத்தில் இருக்கிற ஏஞ்சலுக்கு சைடில் யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கிறது ஃபீல் ஆகுதுங்க. அங்கே தான் விசிட்டர்ஸ் பெஞ்சாம். ஸோ யாரோ உங்கள் ஹஸ்பண்டா இல்லை அப்பாவா அம்மாவா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க போல. இந்த இன்ஜெக்ஷன் அப்புறம் மருந்தெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ட்ரேயில் யாரோ ஒருத்தவங்க தட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஆஃப் ஸ்லீப்பில் மெதுவாக கண்ணை முழிச்சு சைடு கண்ணில் தான் அவங்களுக்கு தெரியுது, யாரோ ஒருத்தர் ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டு செவத்து பக்கமாக, அதாவது வாழை பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறாங்களாம், திரும்பி உட்காந்துருக்குறாங்களாம். இவங்களுக்கு யாருன்னே தெரியல. யாருன்னு சொல்லி கேட்கலான்னு பார்க்கும்போது தான் வெளியே இவங்களோட சொந்தக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியே நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களோட வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது. அப்போ இங்கே உட்காந்துருக்கிறது யாரு? இப்போ ஏஞ்சல் மெதுவா, ஹலோ யாரு நீங்க, இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? ஏன்னா ஏஞ்சலுக்கு நல்லா தெரியும் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து லுங்கி கட்டுற பழக்கம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நல்லா தெரியுது இவங்க வீட்டாளுங்க யாருமே இங்க இல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏஞ்சல் கழுத்தை யாரோ ஒருத்தவங்க நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குதுங்க. முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி மூச்சு விட முடியாம ரொம்ப திணறி இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்களோட அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்ததும் அவங்க பயந்து போய் டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க. வந்து பார்த்தா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நல்ல வேலை கூப்பிட்டீங்க, இவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவங்களுக்கு அந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்கும் போது எதுவுமே சொல்லையாங்க. இவங்களும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது இவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஏஞ்சல் அவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்டேயோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஷேர் பண்ணவே இல்லைங்க. ஒருவேளை இது கனவாக கூட இருக்கலாம் இல்லையா,
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு ஏஞ்சல் அட்மிஷன்லேயே தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உடம்பு இன்னுமே சரியாகிற மாதிரி தெரியல. அட்மிஷனில் இருக்கும்போது அவங்களோட வீட்டாளுங்க எல்லாருமே விசிட்டர்ஸாக வந்து பார்த்துட்டு போவாங்களாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவங்களோட சர்ச் ஃபாதர் ஒருத்தர் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்ததுமே ஏஞ்சலை எழுப்பி உட்காரவும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏஞ்சல் கண்ணு திறக்கலை. ஏஞ்சல் மயக்கத்தில் இருந்தாலும் அவங்களோட சர்ச் ஃபாதர் வந்திருக்கதை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, அவரோட வாய்ஸையும் கேட்க முடியுது. ஆனால் அவங்களால கண்ணை மட்டும் திறக்கவே முடியலையாங்க. அவங்க அம்மா எழுப்புறாங்களாம், மா ஏஞ்சல் பாஸ்டர் வந்திருக்காருமா, ஃபாதர் வந்திருக்காரு, எந்திரிமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுப்புறாங்களாம். ஆனால் இவங்களால கண்ணே திறக்க முடியலையாங்க. அது ஏன்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை. ஃபாதர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறாரு போல. ஏஞ்சலை பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ ஒன்று தோணி இவங்களோட தலையில கையை வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃபாதர் ப்ரே பண்ணும்போது இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல அந்த ரூம்ல, இவங்க தங்கியிருக்கிற ரூம்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஏஞ்சலால உணர முடியுதாங்க. இருந்தாலும் இவங்களால கண்ணை திறக்க முடியல. இப்பயும் கண்ணை திறக்க முடியல. அவங்களுக்கு ஃபாதர் கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லணும் போல இருக்குது, ஆனா வாய் திறக்க முடியல. ஃபாதர் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜெபமாலையை எடுத்து இவங்க கழுத்துல மாட்டி விட்டுருக்கிறாரு. அது போக இந்த எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் சொன்னாங்க, அந்த எண்ணெயும் ஜெப எண்ணெயும் அதை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த ஜெபமாலை எப்போ இவங்க கழுத்தில் போட்டாங்களோ அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமே எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலோ அந்த உருவத்தையோ பார்க்கவே இல்லைங்க. டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதாவது அவங்களோட புகுந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறார் வீட்டுக்கு. என்னைக்கு குடிச்சிட்டு வந்தாரோ அன்னையிலேருந்தே இவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது எல்லாரோட வீட்லையுமே ஆஸ் யூஸ்வல் நடக்கிற ஒரு விஷயம் தான். அவர் குடிச்சிட்டு வந்தாலே இவங்க திட்ட ஆரம்பிப்பாங்களாம், பதிலுக்கு அவரும் திட்ட ஆரம்பிப்பாராம். இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய சண்டையா வருமா. காலையில் ஆனால் சரியாயிருமாங்க. ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒருத்தர் பெட்ரூம்லேயும் ஒருத்தர் ஹால்லையுமே படுத்துப்பாங்களாம். ஆனால் காலையில் எந்திரிச்சனே எப்படி பேசிக்கிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாதான். இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான்மா, அது வந்து அவங்களுக்கே தெரியலைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது காமனாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். என்னென்னா சண்டை போடுவாங்க, நைட்டு சண்டை, குடிச்சிட்டு வரது கிடையாது, நைட்டு சண்டை போடுவாங்க. காலையில் திடீர்னு ஒன்று ஹஸ்பண்ட் பேசிடுவாங்க, இல்லைன்னா ஒய்ஃப் பேசிடுவாங்க. அந்த சண்டை க்ளோஸ் ஆகிடும். ஏஞ்சலோட மாமியார் வீட்டில் அவங்க மாமியாராக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஏஞ்சலாக இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க்கிங் பர்சன்ஸ் தாங்க. வெளியே போயிட்டு ஈவினிங் இல்லை நைட்டு தான் வருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் ஏஞ்சல் லீவ் போட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீவராக இருக்குது, உடம்பு வலிக்குதுங்கிறனால பழைய மாதிரி எதனா ஆயிருமோங்கிற பயத்திலேயே லைட்டாக ஜுரம் வந்தால் கூட லீவ் போட்டுருவாங்களாம். வீட்டில் ஏஞ்சல் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. ஏஞ்சலோட மாமியார் அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டே போயிருக்கிறாங்க. இவங்க காலையில் எந்திரிச்சதுமே கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வீட்டில் யாருமே இல்லைங்கிறத பார்த்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பசிச்சிருக்குதுங்க. சரி கிச்சனில் போய் சாப்பாடை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது இவங்க கூடையே ஒரு 6 ஃபீட்டில் ஒரு கருப்பு உருவமும் எந்திரிச்சு நின்றுருக்குதுங்க. எப்படி இருந்திருக்கும்? நம்ம படுத்திருக்கும் போது நல்லா படுத்திருப்போம், வீட்டில் யாருமே கிடையாது, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போது நம்ம கூடையே ஒரு உருவம் எந்திரிச்சா எப்படிங்க இருக்கும்? இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டே நின்றுச்சாங்க. திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு 20 செகண்டுக்கு அப்படியே நிற்கிதான். அந்த இடத்துல இந்த கருப்பு உருவம் இவங்களை பார்த்த மாதிரி அப்படியே நிற்கிதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிஸப்பியர் ஆயிருக்கு, மறைஞ்சிருக்குது. இவ்வளவு நாளாக கற்பனையாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இல்யூஷனில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஏஞ்சலுக்கு இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிய வருது. இது எதுவுமே கற்பனை கிடையாது, உண்மைங்கிறது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குதுங்க. அவங்களுக்கு பின்னாடியே இந்த கருப்பு உருவம் அவங்கள ஃபாலோ பண்ணுமாங்க. அது போக நைட்டு தூங்கும் போதெல்லாம் இவங்க பக்கத்திலேயே தான் படுத்திருக்குமா. இப்போ கூட 2024 ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க அவங்க வீட்டில். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சான். ரொம்ப உடம்பு முடியாமல் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது இவங்களோட பாட்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாத காரணத்தினால அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க பாட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இவங்களோட வீடு ஒரு 1 BHK வீடு தான். பாத்ரூம் வந்து அந்த பெட்ரூம்குள்ளே இருக்கிறனால சும்மா உள்ளே வர்றதுக்கு சங்கடப்படுவாங்களாம் அவங்க பாட்டி. அதனாலேயே இவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அந்த பெரிய ஹாலில் தான் ஏஞ்சலோட பாட்டி, மாமியார், அவங்களோட ஹஸ்பண்ட் 4 பேருமே படுத்து தூங்குவாங்களாங்க. அப்படி ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. அவங்க பாட்டி அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அலறி அடித்து எந்திரிச்ச உடனேயும் இவங்க அப்போ முழிச்சு தான் இருந்திருக்கிறாங்க. ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து மாமியார்லேருந்து எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க, பதறி போய் என்னமோ ஏதோ ஒன்று. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டியால் பேச முடியலையாங்க. ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டு தண்ணி கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் கொடுத்து ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் தான் பேசவே முடியுது அவங்களால. மா ஒரு கெட்ட கனவுமா. என்ன கெட்ட கனவு பாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஏன்னா இதே மாதிரியான சம்பவம்
இவங்களோட மாமியாருக்கும் அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு, அடிக்கடி நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது சமாளிச்சிருவாங்களாம். கெட்ட கனவுப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போய் தூங்குங்கப்பா, இதெல்லாம் சகஜம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி இவங்களோட பாட்டியும் சொல்லும்போது, என்னாச்சு பாட்டி, ஒழுங்குமுறையாக உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, மா நான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், கனவுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பாய் சாம்பிராணியெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மயில் தோகெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு தர்காவில் இருக்கிற பாய் வந்து உள்ளே ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு வேமா உள்ளே வராரு. நம்ம ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ளே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு 23-24 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போய் தோல்லாம் பிஞ்சு போய் பார்க்குறக்கே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்கிறான். அவன் வேமா ஓடி வரான் வெளியே, சொல்லாத அந்த மந்திரத்தை சொல்லாதன்னு சொல்லிட்டு வேமா வெளியே ஓடி வரான். இந்த பாய் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு தண்ணியை அவன் மேலே தெளிக்கிறாரு. அந்த பையனுக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறானா. இந்த பாட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பையனை திரும்பி பார்த்தா கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவத்தில் இருக்கிறானா அந்த பையன். இவங்க பார்த்த அந்த உருவமே கருப்பு உருவமாக இருந்திருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து என்னை விட்டுரு, போயிரு, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்காங்க அந்த பாட்டி. ஏஞ்சல் போன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி குழம்பிக்கிட்டே எந்திரிச்ச வார்த்தையும் அந்த குழம்புன வார்த்தையும் இதே தான். அவங்க கனவுல இப்போ சொன்னாங்க இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை, என்னை விட்டு போயிரு, என்னை விட்டுருங்கிறாங்க இல்லையா, இப்படி சொல்லிக்கிட்டே அலறி அடிச்சு தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பாட்டி சொன்னதுமே எல்லாருக்குமே தூக்கம் போச்சுங்க. அன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கலை. ஏன்னா அவங்க மாமியாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்களுக்கும் நடந்திருக்குது. அவங்க வெளியே சொல்லலை, ஆனால் அந்த பாட்டி சொல்லிட்டாங்க. ஏஞ்சலோட பாட்டி சொல்கிற அந்த அடையாளமும் அவங்க கனவுல வந்த அந்த பையனோட அடையாளமும் ஏஞ்சலுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தப்போ ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, லுங்கி கேட்டுக்கிட்டு ஒரு பையன் உட்காந்துருந்தான்னு, அவனோட உருவமும் சிமிலியராக இருக்குதாங்க. இப்போ தான் ஏஞ்சல் அவங்க வீட்டில் ரிவீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும். அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு போனாங்க இல்லையா, முதல்ல அந்த விருந்துக்கு போனாங்க இல்லையா, ஏஞ்சலோட சிஸ்டர் இன் லாவோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு மனவிருத்தியில் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாரு அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி. அதாவது இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்துட்டாராங்க கரோசின் ஊற்றி. அவரோட ஆத்மாவா இருக்கலாம். ஏன்னா அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த பையனோட ஆத்மா கூட உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். ஏன்னா அந்த வீட்டுக்கு நீ போனதுக்கு அப்புறமா தானே உனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போதான் ஏஞ்சலுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அந்த பையனோட ஃபோட்டோ. இவங்க அந்த வீட்டுக்கு போய் சாப்பாடு, இந்த மாப்பிள்ளை விருந்துக்கு போனாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏஞ்சலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்துச்சாங்க. அதாவது ஹால்லேயே அந்த இறந்து போன பையனோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க எதுவுமே அன்னைக்கு கேட்கல, அவங்களும் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பையனோட ஆத்மா தான் இவங்களை பின்தொடருது. இவங்க பாட்டியும் சொல்கிறாங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறது, அப்புறம் அந்த ஃபாதர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறது, இந்த ஜெபமாலை மாட்டுறது, இதெல்லாம் அடுத்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வருவார்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுருக்கிறாரு. இவங்க கோச்சிக்கிட்டு வெளியே சோஃபாவில் வந்து படுத்துருக்குறாங்க. இது ஆஸ் யூஸ்வல் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது தான். முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, வெளியே வந்து படுத்துருவாங்களாம். பின்னாடியே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தொந்தரவு பண்ணுவாராம். உள்ள வான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு இப்படியே ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்குமாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க, இவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டையை போட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. சண்டையை போட்டு வெளியே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, சோஃபாவில் படுத்துருக்குறாங்க. ஹாலில் நைட் லேம்ப் மட்டும் தான் எரியுதாங்க. இவங்களோட வீட்டில் ப்ளூ கலரில் ஒரு நைட் லேம்ப் இருக்குமா, அந்த வெளிச்சத்தில் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து 6 அடி இருப்பாராம். வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக பேசாமல் ஒரு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கோபத்தில் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருமூச்சு விடும்போது இவங்க திரும்பி கூட பார்க்காம, என்ன நான் தான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, உள்ளே போங்கன்னு சொல்கிறேன்ல, உள்ளே போயிரு, இல்லைன்னா கத்தி ஊற கூட்டிடுறேன் பார்த்துக்க, ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கு, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வெறும் சத்தம் மட்டும் வந்துக்கிட்டே இருந்திருக்கு, மூச்சு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்டே கிடையாதாங்க. 6 அடியில் அவங்களோட சிஸ்டர் இன் லாவோட அந்த இறந்து போன ஒரு பையன் இருக்கிறான் இல்லையா, அவனுமே 6 அடி தானா. அந்த பையன் நின்றுட்டு இருக்கிறானா ஹாலில், இவங்க காலுக்கு பக்கத்தில். ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு முகமே ஒரு மாதிரி செவந்து போய் வேற மாதிரி இருக்கிறானா. அந்த லேம்ப் வெளிச்சத்துக்கு சரியா தெரிலையாங்க. ஆனால் இவங்களோட ஹஸ்பண்ட் இல்லைங்கிறத மட்டும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மெயின் டோர் லாக்கில் இருக்கு. இவங்களோட மாமியார் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் மூச்சு விடுற சத்தம் கேட்கல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் எதனால கேட்கணும்? இப்போ ஏஞ்சல் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி அடிச்சு அம்மா உள்ள ஓடி போய் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்திலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இப்போ 2025 ஜூலை மந்த்ல அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. வழக்கம் போல அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்தனால இவங்க சண்டை போட்டு வெளியே போய் படுத்துக்கிறதுக்கு பயமா இருக்கு. சோஃபால படுத்தாதானே அந்த உருவம் வந்து பயமுடுத்துது. நான் ரூம்ல படுத்துக்கிறேன், நீ வெளியே போய் படுன்னு சொல்லிட்டு கதவை மூடி இருக்கிறாங்க. நல்லா இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஷார்ட்டா தான் இருப்பாங்களாம். அதனாலே இவங்களோட டோரை லாக் பண்றது கீழே
இந்த கைப்பிடிக்கு கீழே இருக்கிற தாப்பால தான் லாக் பண்ணிட்டு போய் படுத்திருந்துருக்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இவங்க கட்டில் வந்து ஒரு இரும்பு காட்டு தான், யாரோ ஒருத்தவங்க மேலே ஏறுற மாதிரி இருந்திருக்குதுங்க கட்டிலில். அந்த இரும்பு காட்டு ஷேக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஷேக் ஆகிருக்குது. அவங்களோட வீட்டில் இருக்கிற கட்டில் அந்த மாதிரியான ஒரு டைப் தான். மேலே யாருன்னா உட்கார்ந்தாங்கனாலோ இல்லை ஏறினாங்கனாலோ லைட்டாக ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே ஆடுமாங்க. அந்த மாதிரி ஆடி இருக்குது. ஏஞ்சலுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருக்குது. நல்லா தெரியும் இப்போ தான் அவங்க அந்த டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து படுத்துருக்குறாங்க கட்டிலில். அப்போ யாரா இருக்கும்? ரொம்ப நேரமா அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களால ஃபீல் பண்ணவும் முடியுது அவங்க பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிறத. இப்போ பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மனசுல வந்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே மெதுவா எந்திரிச்சு திரும்பி பார்த்துருக்குறாங்க. ஏஞ்சலோட ஹஸ்பண்ட் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராங்க. டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க எந்திரிச்சிட்டு லெஃப்ட் சைடில் அவங்களோட டோரை பார்த்துருக்குறாங்க. டோரு லாக்ல தான் இருக்குதான். அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் எப்படிங்க உள்ள வந்து படுத்திருப்பாரு? இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. என்னடா அது? இன்னொரு டவுட் என்னன்னா, ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்டே உள்ள வந்திருக்கட்டும், அவர் லாக் பண்ண மாட்டாராம் டோரை. இவங்களே நிறைய நாள் வந்து லாக் பண்ணிட்டு படுத்தாலும் அவங்க அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அவங்க வீட்டில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம், அது இவங்களோட பெட்ரூம்ல மட்டும்தான் இருக்குங்கிற காரணத்தினால அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே லாக் பண்ண மாட்டாராம் டோரை. எப்படி இது சாத்தியமாச்சு? டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்துருக்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வெளியே இல்லை, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் உள்ளே படுத்திருக்கிறார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா இவங்க வீட்டில் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. அம்மாக்கிட்டேயோ மாமியார்கிட்டையோ ஹஸ்பண்ட்கிட்டயோ யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணாமல் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ் முடிச்சு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது இவங்க ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு தர்கா இருக்குமாங்க. அங்கே போய் அந்த பாய்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மந்திரிச்சு ஒரு தாயத்தொன்று கட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களோட மாமியார் கேட்குறாங்க, என்னாச்சுமா எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட வீட்டில் இவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் யாருமே ஏஞ்சலை நம்பலையாங்க. இல்லைம்மா நீ லாக் பண்ணியிருக்க மாட்ட, அவன் வந்து அதனால தான் உள்ளே வந்துட்டு அவன் லாக் பண்ணிட்டு படுத்திருப்பான், அவருக்குமே ஞாபகம் இல்லை, இல்லை நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆல்கஹாலில் இருந்தனால என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியலை, ஆனால் நான் உள்ளே தான் இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் லாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஏஞ்சல் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா இது எதனால் நடக்குது, என்னோட பாட்டி சொல்ற மாதிரி உண்மையாவே இந்த இறந்து போன பையனா இருக்குமா, எங்க குடும்பத்துல மண்ணெண்ணெய் ஊத்தி எரிஞ்சு போனான் இல்லையா சிஸ்டர் இன்லாவோட மச்சனை, அவன் தான் இந்த மாதிரி வரானா, அப்படி வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க அந்த பைபாஸ்ல வந்தோம் இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அந்த பைபாஸ்ல எங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த டைம்ல வந்தனாலதான் எதனா ஒரு அமானுஷம் என் கூடயே வந்துருச்சா, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, ஹாஸ்பிட்டல்ல அந்த ரூம்ல நான் தங்கியிருந்த ரூம்ல எதனா ஒரு அமானுஷம் இருந்து அது என் கூடயே வந்துருச்சா, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அன்டைமில் வெளியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு கை கால்லாம் கழுவாமல் வீட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்குறாரு, அதனால எதனா அவர் பின்னாடியே வந்திருக்குமா? இப்படி பல தாட்ஸ் இருக்குதாங்க. இதில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்குமே இப்போ வரைக்குமே இந்த கதையை அவங்க வீட்டில் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க, மேபி அந்த பொண்ணும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் அமானுஷம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குதாங்க. நம்மளோட டெவில்ஸ் கிச்சனை பார்த்து ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுப்பாங்களாம். இதை வந்து எப்படிலாம் சால்வ் ஆகுது, இது எதனால் ஆரம்பிக்குது, எதில் போய் சால்வ் ஆகுதுங்கிறதெல்லாம் நிறைய பார்த்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆனால் என்னோட வாழ்க்கைன்னு வரும்போது என்னால் அதை அப்ளை பண்ண முடியலை, அப்ளை பண்ண தெரியலை, என்ன பண்ணுறேன்னே ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டோரி அனுப்பியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்களோட பேர் ஏஞ்சல் கிடையாது, இது எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். ஆனால் இது சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை சம்பவங்க. ஏஞ்சலுக்கு நீங்க எதனா ஒரு சொல்யூஷன் சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போகும்போது அதுக்கு முன்னாடி வரைக்குமே கொரோனா டைம்ல நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகலை, இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமோ இந்த மாதிரி கருப்பு உருவத்தெல்லாம் பார்க்கல. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் அந்த பைபாஸில் வரும்போதே வலிக்க ஆரம்பிச்சிருக்கு முதுகுலாம். மேபி இந்த பைபாஸ்லேருந்து எதனா ஒன்று நடந்திருக்குமா. அது பொதுவாகவே ஹைவேஸில் பைக்கில் உட்காந்துட்டு ரொம்ப தூரம் போகும்போது எல்லாருக்குமே பேக் பெயின் வர்றது சகஜம்தான். அதுவும் பெண்கள் வந்து பின்னாடி ஒரு சைடாக உட்காந்துருக்கவங்களுக்குலாம் அது பெயின் கண்டிப்பாக வரும் முதுகில். மேபி அதனால கூட அங்கே நடந்திருக்கலாம். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கம்மா. நீங்கள் வந்து தர்காவுக்கு போய் ஒரு பாயை பார்த்துட்டு நீங்கள் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்கள் பாட்டி கனவுல அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா சர்ச்சுக்கு போயிட்டு உங்களோட ஃபாதர் இருக்கிறார், பாஸ்டர் முதல்ல வந்தார் இல்லையா ஹாஸ்பிட்டலில், அவர்கிட்ட போயிட்டு ஒரு சொல்யூஷன் கேட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். பொதுவாக நான் சொல்கிற விஷயத்தை தான் இப்போயும் உங்ககிட்ட சொல்கிறேம்மா. ஏஞ்சல் கிட்ட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக. அதை தைரியமாக இருங்கன்னு தான் சொல்லுவேன்.
எதனா ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா கூட அதை நீங்கள் வந்து அசால்ட்டாக கண்டுக்காமல் விட்டுருங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்கள நினச்சிட்டு அப்படியே அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் வரும், 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அது இருந்த இடம் தெரியாமல் போயிருங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறது. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தெய்வ நம்பிக்கையும் விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன். வீட்டை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுட்டு உங்களோட தெய்வத்தை கும்பிட ஆரம்பிங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்குமா. டோன்ட் வரி, ஆல் இஸ் வெல். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஸ்டோரி நடந்திருக்குது இதே மாதிரி. நான் வந்து டீமன் சொல்லிட்டு ஒரு மூவி ஆக்ட் பண்ணியிருந்தேன். அந்த மூவியில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன். கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் நானும் 2 பேரும் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தோம். எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னா அந்த ரெட் ஹில்ஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த ரெட் ஹில்ஸில் ரொம்ப தூரங்க. ரெட் ஹில்ஸும் தாண்டி தடா போகிற வழியில் ஆந்திரா பார்டருக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும், அதாவது தமிழ்நாடு ஆந்திரா இந்த 2 பார்டருக்கும் நடுவில் ஒரு ஏரியாங்க. அங்கே தான் எங்களுக்கு ஷூட்டிங் நடக்குது. அது ஒரு 15 ஃப்ளோர் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சுற்றிலும் காடு மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே வரதே ஒரு மாதிரி ரொம்ப அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் வேற மாதிரி காட்டெல்லாம் அழிச்சு சூப்பராக பக்கத்துல நிறைய பில்டிங்லாம் வந்துருச்சு. வயநாடு ட்ரிப்பு போனவங்களுக்குலாம் தெரியுங்க நான் சொல்றது. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம நடுவில் ரோடு இருக்கும், 2 பக்கமும் காடு மாதிரி மரங்கள்லாம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஆனால் பயமாக இருக்கும் நைட் நேரம். நான் சொல்ல கேட்காம என்னோட ஒய்ஃப் அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா காரை எடுத்துகிட்டு வராங்க. அப்போல்லாம் அர்ஜுன்லாம் கிடையாது, அவங்க மாசமாகவும் கிடையாது. அந்த டைமில் நான் அங்கே ஷூட் போயிட்டு இருக்குது. நைட்டு 1 மணி இருக்குங்க, மிட் நைட்டு 1 மணி இருக்குங்க. நான் வேணாம்ப்பா, நான் கேப் போட்டு வந்துடுறேன், இல்லைனா அஸ்வின் பிரதரே ட்ராப் பண்ணிடுவார். ஏன்னா அவங்களுக்கு விடிய ஷூட் போகுது. எனக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வேறு போகணும். மதுரையில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன். ஒரு இடத்துக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம மிமிக்ரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இவங்க வரும்போது நான் வெளியே வந்து நிற்கிறேங்க. நான் நடிக்கிறதே அது ஒரு பேய் படம் தான், டீமன்ங்கிறதே. ஆஹாங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கும். அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரேன். எனக்கே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அந்த இடமே அப்படி இருக்குது. வாட்ச்மேன் முதற்கொண்டு வெளியே வந்து நிற்க மாட்டாப்புல, உள்ளே போய் படுத்துக்கிறாரு. கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் போய் படுத்துக்கிறேன் சார், நீங்கள் பார்த்து போயிருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், ஏங்க இருங்க, அப்போ நான் உள்ளே நின்றுக்கிறேன், என் ஒய்ஃப் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஏதோ இந்த தீரன் அதிகாரம் 1 படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஏரியா மாதிரி இருக்குது. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் நாட் ரீச்சபிள். எனக்கு பயம். சொல்ல கேட்காம இவ ஏன்னா இப்படி பண்ணுறான்னு தெரியலையே. அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கிறா, நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஒருவேளை இப்போ நான் வேற யாராச்சும் ஒருத்தர் வண்டியில் ஏறி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் தனியாக வருவாளேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் அஞ்சலியே ஃபோன் பண்ணுறான். இப்போ ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக இருக்குது, அங்கே மட்டும்தான் பிரைட்டாக இருக்குது, சுற்றிலும் இருட்டாக இருக்குது, அந்த ஏரியா தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அதே தான், கீழே தான் நிற்கிறேன் வான்னு சொல்லிட்டு வராங்க. வந்ததும் ஏன்னா ஒரு பேச்சிலேயே ஒரு நடுக்கம் தெரிஞ்சிச்சு. என்னது இது, எதனா நடந்திருக்குமோ, இல்லை வர வழியில் எதனா அமானுஷத்தை பார்த்துருப்பாளன்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நேரில் கேட்கல, எதுக்கு கேட்டுக்கிட்டேன்னு. ஆனால் வந்த உடனேமே எனக்கு அவள் முகத்தை பார்த்தனே தெரிஞ்சிருச்சுங்க. ஏசி போட்டுட்டு தான் வரா காரில். குப்புன்னு வேர்த்து போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கிறான். நான் சொல்கிறேன், இரு என்னாச்சு? இல்லை வா, இங்கே வச்சு பேச வேணாம், நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. செம்ம ஸ்பீடு. ரிட்டன் வரும்போது அந்த மெயின் ரோட்டுக்கு வர வரைக்கும் மட்டும் செம்ம ஸ்பீடில் வரா. இந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் பார்க்குறதே கிடையாது. டம்முன்னு ஏற்றி போட்டுருக்கு. நான் திட்டுறேன், என்னப்பா லூசு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க, பின்னாடியே வண்டி வரல, முன்னாடியே வண்டி வரல, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, மெதுவாக தான் போயேன், நான் தான் இருக்கிறேன்ல, நான் வேறு எதுனா பயமா என்னாச்சுன்னு சொல்லலன்னு சொல்லும்போது, இரு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டே இருக்கிறாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாயவே திறக்கிறான். ஒரு டீ கடையில் நிப்பாட்டி 2 பேரும் டீ குடிக்கிறோம். மெயின் ரோட்டில் பைபாஸ்லேயே ஒரு டோல்கேட் இருக்கும். டோல்கேட் பக்கத்தில் டீ கடைலாம் இருக்குது. அங்கே டீ குடிச்சிக்கிட்டே அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன்ப்பா, எனக்கு ஹைவேஸ்லேருந்து அந்த ரோட்டுக்குள்ளே வர வரைக்குமே எந்த ஃபீலும் கிடையாது. ஆனால் அந்த ரோட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு லைட்டு கூட கிடையாது, நடுவில் ஒரு போஸ்ட் லைட்டு கூட இருக்காது, நம்ம இந்த கார் லைட்டு மட்டும்தான். நிறைய தெஃப்ட்டு நடக்கிற ஏரியாவாக அது. அப்படி இருக்கிற ஏரியாவில் காருக்கு பின்னாடி கார் ஓட்டிக்கிட்டே வரும்போது சாங் வந்து ரொம்ப சத்தமாக வச்சு கேட்டுட்டு இருந்தவங்க இந்த காட்டு பகுதியை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்து எனக்கு ஃபோன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபோன் வந்து சிக்னல் கிடையாது. ஓகே, இப்போ சாங்கோட வால்யூம் வந்து குறைச்சே வச்சிடலான்னு சொல்லிட்டு மிட்ரில் வச்சு கேட்டுக்கிட்டு வரும்போது ஒரு பெருமூச்சு விடுற சத்தம் கேட்டிருக்குதுங்க. அஞ்சலிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது, நம்ம மட்டும்தான் காரில் வந்துட்டு இருக்கோம், இப்போ ஃபுல்லாக வால்யூமை கம்மி பண்ணிட்டு பார்த்தா
பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பெருமூச்சு சத்தம் கேட்குது. பெருமூச்சு விட்டுக்கிட்டே யாரோ ஒருத்தவங்க பின்னாடி உட்கார்ந்துருக்குறாங்களாம். அஞ்சலியோட அம்மா இறந்து 1 வருஷம் கூட ஆகலை. ஒருவேளை அஞ்சலியோட அம்மாவோட ஆத்மா தான் பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்குமோ அப்படின்னு அஞ்சலிக்கு ஒரு டவுட்டு. சும்மா பேசிட்டு போகிறதுக்கு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னது அப்படியே நான் சொல்கிறேன். மா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கூலிங்காக தாங்க இருந்திருக்குது. கார் ஆல்ரெடி ஏசி போட்டு தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓட்டிகிட்டு வரும்போது அந்த ஏரியாவே ஜில்லுன்னு இருக்கிறனால டக்குன்னு கூலிங் ஆயிரும் வண்டி. இந்த லெஃப்ட் சைடு கையில் மட்டும் ஹீட்டாக இருக்குதாங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறமா மா நீதானா அது, நீ தான் வந்திருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது இந்த சைடு ஃபுல்லாக ஹீட் ஆகிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ணி ஸ்பீடாக வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறா. சிக்னல் வருதா, பிரபாவுக்கு கால் பண்ணிடலாம், இன்னும் எந்த ஒரு பில்டிங் எதுவுமே இல்லையே, இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வரும்போது அவங்க அம்மா இல்லைங்கிறத அஞ்சலி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா மேலே ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஜவ்வாது ஸ்மெல் வருமாங்க. அவங்க வந்து இந்த சிவபக்தைங்கிறனால அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவனுக்காகவே வாழ்ந்து அர்ப்பணித்த ஒரு ஜீவன்கிறனால அவங்க மேலே எப்பயுமே ஒரு ஸ்மெல் வருமாங்க. அந்த விபூதி ஸ்மெல் மாதிரி ஒரு ஸ்மெல் வருமா. அந்த ஸ்மெல்லை வந்து இவ வீட்டில் இருக்கும் போதே திடீர்னு இவளை கிராஸ் பண்ணிட்டு போகுமா. இப்போ அந்த ஸ்மெல்லு இந்த காரில் வரலை. அதுக்கு மாறா வேற மாதிரியான ஒரு ஸ்மெல்லு வருதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கரிக்காட்டு குப்பம்னு சொல்லிட்டு எலிசத்த ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா காருக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு கெட்ட வாடை வந்திருக்குதுங்க காரு ஃபுல்லாகவே. எப்படியாவது பிரபாவை போய் ரீச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 100-120 வராங்க ஸ்பீடில். அப்போதான் ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணோடனையும் இந்த காடு மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வேற மாதிரி கொஞ்சம் சிட்டி வியூ மாதிரி இருந்திருக்குதுங்க. அதாவது இந்த பிளாட்டு போடுறவங்க வந்து எல்லாத்தையும் நோண்டி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளறி வச்சிருப்பாங்க, மரத்தெல்லாம் அழிச்சு அந்த இடத்த சூப்பராக ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறா. ஓகே இப்போதான் அந்த பில்டிங்கும் பார்த்துருக்குறா, எனக்கு ஃபோனும் வந்திருக்குது. அதனால தான் அந்த ரோட்டில் என்னை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது நிப்பாட்டவே இல்லை, அழுத்தி ஓட்டிட்டு வந்துருக்குறா. இதை சொன்னோன்னே எனக்கே எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணி இருக்குங்க நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது. அந்த ஆந்திரா நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாக்காரங்களாம் தெரியும். ஒரு டோல்கேட் ஒன்று பெருசாக வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த டீ கடையில் நின்று இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது என்னோட வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. எங்களோட வாழ்க்கையில் இதுவும் ஒரு விஷயந்தான். இந்த ரெட் ஹில்ஸ் பைபாஸ்ன்னு சொன்னதும் எங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம். ஸோ இதோட இன்னைக்கு கதை முடியுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் 2 பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. 199 ருபீஸ்க்கு ஒரு மெம்பர்ஷிப் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஏஞ்சலோட மாமியார் அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டே போயிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மாமியார் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர்? என்னப்பா போ